இன்னைக்குரிய டிவோஷன் சாதனையாளர் நீங்க தான். யோபு 42:2. செகண்ட் வேர்ல்ட் வார் முடிவுற்ற அந்த டைம்ல ஒரு போர் வீரனுக்கு அவனுடைய வீட்டிற்கு செல்ல ஒரு ஹாலிடே கிடைக்குது. தான் வீட்டுக்கு அருகே உள்ள தெருவை வந்து அடைஞ்சிடறான். அங்க நிறுத்தப்பட்டிருந்த ராணுவ வாகனங்கள்ல பல டெட் பாடிஸ் ஏற்றப்பட்டிருப்பதை பார்த்ததும் எதிரிகள் வந்து நம்ம நகரத்திலும் வந்து குண்டு வீசி இருக்காங்கன்னு புரிந்து கொள்றான். டசன் கணக்குல சடலங்கள் ஒரு கூட்டு கல்லறைக்கு எடுத்து செல்லப்பட தயார் நிலையில வச்சிருக்காங்க. சற்று நேரம் அந்த போர் வீரன் நின்று அந்த வேடிக்கைய பார்க்கறான். ஒரு பெண்ணோட பாதத்துல ஒரு ஷூ திடீர்னு அவன் கண்ணுல படுது. அந்த ஷூவை பார்த்தோன்னே இது அவன் ஒய்ஃபுக்கு அவன் வாங்கி கொடுத்த ஷூ போலவே இருந்த உடனே வேகமா வீட்டுக்கு ஓடி தான் மனைவி இருக்காளான்னு பாக்குறான். வீட்டுல யாருமே இல்ல. வேகமா திரும்பி வந்து அந்த டெட் பாடி சேர்த்திட்டு இருக்க அந்த வாகனத்துல இருந்த அந்த உடலை பரிசோதித்து பார்க்கறான். கடைசியில அது அவனுடைய இளம் மனைவி தான்ங்கிறத கண்டு ரொம்ப ஷாக் ஆகி அழுகிறான். பொது கல்லறையில தான் மனைவிய புதைக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி தனி கல்லறையில நான் என் மனைவிய புதைக்க விரும்புறேன்னு சொல்லி அவங்களுடைய உடலை தருமாறு வேண்டி கேட்டுக்கொள்றான். அனுமதியும் கிடைக்குது. வாகனத்துல இருந்த உடலை வெகு சிரமத்தோடு வெளியே எடுத்து தன்னுடைய மனைவி இன்னும் உயிருடன் இருப்பதை பார்த்து அதிர்ந்து போயிடுறான். உடனே பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அங்க தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டு மீண்டும் அவன் இளம் மனைவிக்குள்ள உயிர் பெற்று எழுந்துடுறா. இந்த விபத்து நடந்து பல வருடங்கள் கழிச்சு கிட்டத்தட்ட உயிருடன் புதைக்கப்பட இருந்த அந்த போர் வீரரின் மனைவி பிரெக்னென்ட் ஆறாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் முன்னாள் அமெரிக்கா பிரசிடென்ட் மனைவியான ஹிலாரி கிளின்டன். ஹிலாரி கிளின்டனே அவங்க எழுதிய புக்ல ஹாட் சாய்ஸஸ்ங்கிற புக்ல இத பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. சாதாரணமானவர்கள் என்று கருதப்படும் பலரை சரித்திரம் படைக்க வைக்க நம்ம தேவனால முடியும். ஒரு விறகு வெட்டி மகனான ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆகிறாரு. செருப்பு தைப்பவருடைய மகனான வில்லியம் கேரி இந்தியாவுல பல மாநிலங்களுடைய கண்களை திறந்தாரு. அவர் பல மொழிகள்ல பைபிளை இரவும் பகலும் விழிச்சிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அநேக பள்ளிகள், கல்லூரிகள், யூனிவர்சிட்டிகளை அவர் நிறுவினாரு. சாதாரண மீனவரா இருந்த பேதுரு 3000 5000 பேர்களை தேவனிடத்துல மனம் திரும்பும்படியாக பிரசங்கித்தவரு. நம்ம கூட சாதாரணமானவர்கள் அல்லங்க. தேவன் நம்மள கொண்டும் அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியும். நம்மள சாதனையாளராக மாற்றுவது தேவனுக்கு ஒரு லேசான காரியம். உங்க வாழ்க்கையில ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனா முடிவு சம்பூரணமா இருக்கும். தேவனே, என்னை படைத்ததின் நோக்கத்தை உணர்ந்து செயல்படுற கிருபையை எங்க எல்லாருக்கும் தாங்க. ஆமேன்.